வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சாஃப்டான வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வெங்காயத்தை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு புதினா அரைச்ச பேஸ்ட்லேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வெங்காயத்தோடு நல்லா ஒட்டி பிடிக்கும். மாவு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா வெங்காயம் தனியாக மாவு தனியாக வந்துடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். கலந்த மாவில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து நல்லா டிப் பண்ணி சூடான ஆயிலில் சேர்த்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக பொரித்து எடுத்தால் நல்ல சாஃப்டான வெங்காய பஜ்ஜி ரெடி.